நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் 100% ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு லெவல் ரிசல்ட் எனக்கு கொடுக்கறதுனால மட்டும்தான் நான் இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் வீட்டிலேயே சூப்பராக செய்யலாம். இந்த மாதிரி உங்களோட ஃபேஸில் அந்த ஸ்கின்னோட இன்னர் க்ளோவை கொண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணாலே உங்கள் ஸ்கின்னை நீங்கள் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸை ஃப்ரெஷ்ஷாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் வைக்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஃபேஸ் வாஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கெமிக்கல் ஃபார்முலேஷன் இருக்குது. இது என்னோட பர்சனல் ஃபார்முலேஷன். ஸோ இதில் நான் எடுத்திருக்கிறது ஆல்ரெடி நான் சோப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் நீம் அண்ட் துளசி சோப் போட்டிருப்பேன். ஸோ அந்த சோப்பில் 100 கிராம் எடுத்து நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சோப் நம்ம பண்ணிவிட்டு ஒரு 6 வீக்ஸ் முடிஞ்சிருக்கணும். அந்த க்யூரிங் பீரியட் முடிஞ்சிருக்கணும். ஸோ இது 2 மந்த்ஸ் கிட்டேவே ஆச்சு. ஸோ 100% பியூர் சோப்பாக தான் இது இருக்கும். இதிலே நமக்கு பட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆயில்ஸ் எல்லாமே இந்த சோப்லேயே இருக்குது. ஸோ இதில் நம்ம வீட்டிலேருந்து எடுத்த நீம், அதுக்கப்புறம் துளசியோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இன்றைக்கி நான் இதோட 2 பன்னீர் ரோஜா பூவை ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதோட நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு நீம் வேணும், துளசி வேணும்னா நீங்கள் அதோட லீவ்ஸ் கூட இதில் போட்டுக்கலாம். பட் எனக்கு இன்றைக்கி பன்னீர் ரோஸ் போட்டு நான் பண்ணுறேன். இது என்னோடய ரெகுலர் ஃபார்முலேஷன். இப்போது இந்த சோப்பு மூழ்கிற அளவுக்கு நல்லா ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ கரைக்க முடியுமோ கரைங்க. அப்படி கரையலைன்னா நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, மூடி போட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ 1 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சோப்பில் நிறைய பட்டர்ஸ், கீ அதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாகவே கரைஞ்சிருக்கும். சில பேருக்கு நீங்கள் கடையில் விற்கிற சோப் கூட நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் அது அவ்வளோ எனக்கு அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற சோப்புன்றதுனால அது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். ஏன்னா அதில் நிறைய பட்டர்ஸ் இருக்குன்றதுனால. இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். ஏன்னா ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டோம்ல, அதனால் நான் நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கான சொல்யூஷன் கிடச்சிருக்கும். பட் இது கரெக்டான ஒரு அளவு. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் சோப்பு நல்லா தான் நமக்கு நுர வரும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு நுர வந்தால் போதும். ஸோ ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லைட்டாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, நிறைய கெமிக்கல் இல்லாததுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கம்மியாக தான் இருக்கும். பட் வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு சொட்டுக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன், அதுக்கே இவ்வளோ நுர வருது. ஸோ இந்த அளவு போதும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது ஆலோவேரா. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஆலோவேரா ஜூஸ் ரெடிமேடாகவே கிடைக்குது கடையில். நீங்கள் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆலோவேரா வேறு லெவல் சூப்பராக இருக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதுனால நான் ஃப்ரெஷ் ஆலோவேரா எடுத்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆலோவேரா எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கசக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நான் அதை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அதை அடித்து ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா கொல கொலனே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக வாட்டர் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு வேலைப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் இது தான். வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு.
சான்ஸே இல்லை. உங்களோட ஃபேஸோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நீங்கள் ஒன் டே ஃபேஸ் வாஷ் பண்ணாலே அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தி பெஸ்ட் ஃபேஸ் வாஷ். என்னோடய லைஃப்பில் நிறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணாத பிராண்டே இல்லை. பட் வேறு எந்த பிராண்டுமே எனக்கு ஒன் டேயில் எந்த மாற்றத்தையும் கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் ஃபார்முலேஷன் இது. ஸோ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி இருக்கும். பட் ஓகே, நமக்கு ஜூஸ் நிறையவே கிடச்சிருக்கும். நான் இந்த மாதிரி அடியில் ஸ்க்ராப் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அந்த ஜூஸ் கீழே வந்து அடைச்சிருக்கும். அது ஜூஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜூஸ். இந்த ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பேரண்ட்டாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ தூரம் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜூஸ் இது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டிலே ஆலோவேரா ஜூஸ் எடுத்து பண்ணின ஆலோவேரா ஜெல். இந்த இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா, எல்லாமே 100% பியூர். அதுதான் பேசிக் ரீசன். நம்ம எல்லாமே ஸ்டோர் பாட்டில் வாங்கினோன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது. இதில் நான் 1 ஸ்பூன் கும்குமாதி ஆயில், அதாவது ஒரு 5 ml அந்த அளவுக்கு கும்குமாதி ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 300 ml பண்ணுறேன். எனக்கு ஆர்டர், அதனால் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆயிலும் ஆலோவேரா ஜெல்லும் ஃபஸ்ட்டே நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஆயில் வந்து நமக்கு ஃபேஸ் வாஷோட கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அது மிக்ஸ் ஆகும். அதனால் நம்ம இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணால் தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஜெல் வந்து வெளியே தெரிக்குது, அதனால் நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டே நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருக்கணும். பட் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது வெளியே தெரிக்காமல் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்னும் ஒரு பவுலில் நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆலோவேரா ஜெல்லில் வந்து விட்டமின் இ இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா இதில் எந்த விட்டமின் இயும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஆட் பண்ணுற திங்ஸில் எல்லாமே இருக்குன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளாக பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஆலோவேரா ஜெல்லை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ தூரம் பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ ஜெல் வேறு ஆயில் வேறு நமக்கு வந்து தெரியக்கூடாது. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரைஞ்சி வரும்போது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த லிக்விட் வந்து திக்காக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு வாட்ரியாக இருந்தால் கூட ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக சூப்பராக இருக்கும். ஸோ கும்குமாதி ஆயிலும் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஆலோவேரா ஜூஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜூஸ் உங்களுக்கு வேணும்னா ஆலோவேரா சொல்யூஷன், ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட்னு உங்களுக்கு வாட்டரியாக கடையில் கிடைக்கும். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் பிளெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பிளெண்ட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கணும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட சேலுக்கு இருக்கிற ஃபேஸ் வாஷ் இது ஒன்று மட்டும்தான். நான் எந்த கெமிக்கலும் இல்லாத ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ஃபார்முலேட் பண்ணணுன்ட்டு நான் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணி கடைசியாக எனக்குன்ட்டு நான் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு
ஃபேஸ் வாஷ் ஃபார்முலேஷன் வந்து இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கும் உங்களோட ஃபேஸ்க்கு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துடும். கண்டிப்பாக பிளெண்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் தான். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதோட லைஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமலே 2 months வரைக்கும் நம்ம இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல இந்த மாதிரி ஒன்றா எல்லாமே கலந்து வர மாதிரி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். இதில் ஒன்லி ஹெர்ப்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து ஒரு 2-3 குங்குமப்பூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி குங்குமாதி ஆயில் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால குங்குமப்பூ சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு என்ன சொல்ல பிரைட்டனிங் ஏஜெண்ட்டாக நான் இதை வந்து ஆட் பண்ணுறேன் குங்குமப்பூ. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் நிறையா ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபேஸ் வாஷும் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிம்பிள்ஸ்லாம் இல்லாத ஒரு ஃபேஸ் அதனால். பட் எந்த ஃபேஸ் வாஷுமே ஒன் டைமில் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே கொடுத்ததில்ல. நீங்கள் 100% பியூரான ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற லிக்விட் காஸ்டில் சோப் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நுரை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இந்த லிக்விட் காஸ்டில் சோப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பூனை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த லிக்விட் சோப் ஆட் பண்ண உடனே இந்த ஃபேஸ் வாஷோட கன்சிஸ்டன்சி அண்ட் கலர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இதில் எந்தவித கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணல. அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லுக்காக எதுவுமே நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக நீங்கள் ஏதாச்சும் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணலாம். பட் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நல்ல ஃபோம் வருதுன்றதுனால இதுவே நமக்கு ஓகே தான். ஸோ இந்த அளவுக்கு ஃபோம் வந்து போதுமானது. நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபோம் செக் பண்ணிவிட்டு நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்தவித ஸ்மெல்லுக்காக எதுவுமே நான் ஆட் பண்ணல. சில பேர் வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து 1 ட்ராப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இதோட குவாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 2 to 3 months அதோட லைஃப் வந்து வரும். வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக 2 months வந்து வரும். நீங்கள் அதுக்காக எதுவுமே யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து இதை ஒரு பாட்டிலில் நம்ம எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் இந்த மாதிரி பம்பிங் கண்டெய்னர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஃபேஸ் வாஷ். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே விட்டுடலாம். இல்லை எனக்கு நல்ல ஃபோம் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சோப் வாட்டர் வந்து கூட 2 ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ஆக்சுவலி நான் இன்னொரு பம்பு பண்ணவே இல்லை. கேமரா பார்த்துட்டு இருந்தேன், பண்ணிட்டே நினச்சி திருப்பி தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் இன்னொரு பம்ப் எடுக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஃபோம் வரும். இது ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes நல்ல ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் வாஷ்க்குன்னு ஒரு 1 minute 2 minute நம்ம டைம் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு பம்ப்பு தான் எடுத்திருக்கேன்.
நல்ல ஃபோம் வரும். நல்லா இந்த மாதிரி கையில் ஃபோம் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி உங்கள் ஃபேஸை தொட்டு பார்க்கணும், அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணுன்னு தோணும். ஏன்னா நீங்கள் டச் பண்ணாமலே உங்களுக்கு அந்த ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும். ஸ்கின் சேக் ஆகாது. அந்த ஸ்கின்னில் உள்ள இன்னர் க்ளோ, அந்த உள்ள க்ளோவை வந்து வெளியே கொண்டு வரும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஃபேஸ் வாஷ். நம்ம நிறைய கடைகளில் வந்து கண்டெய்னரில் போட்டு நிறைய சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.